திரு பொன்னைவளவனுடைய கருத்தை கேட்கணும்னு விரும்புகிறேன். திரு பொன்னைவளவன் இது வந்து எல்லாம் சரி, இந்த கோரிக்கைங்கிறது சரி, பட் இதில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு அனார்கிக்கல் ட்ரெண்ட் தென்படுதே. ஒரு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. பலர் அஞ்சுறாங்க, இது நேபாள் மாதிரி இருக்குது, ஸ்ரீலங்கா மாதிரி இருக்குது, வங்கதேசம் மாதிரி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ தூரம் போவது நாட்டுக்கு நல்லது இல்லை. தட்ஸ் டேக்கிங் டூ ஃபார்ல. இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நான் சொல்கிறது நேற்றைக்கு நடந்த போலீஸ் எக்ஸஸ் அதை நீங்கள் தனியாக வைங்க. நீட் என்டிஏ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம்ஸ் இதில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் அதனுடைய ஹிக்கப்ஸை எப்படி இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க கடந்த 10 வருடம், அதுக்கு முந்தைய 10 வருடத்தையும் நம்ம பேசலாம், அதில் பிரச்சனை இல்லை. இதை தனியாக வைக்கணும். இதற்கு பிறகு பொலிட்டிக்கல் பிளேயர்ஸினுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்னவாக இருக்குது, போராடக்கூடிய மாணவர்கள் கையில் இருந்து நேற்றைக்கு வரை சிஜேபி சென்ட்ரிக்காக இருந்ததை இன்றைக்கு காங்கிரஸ் கையில் எடுத்து அதை பொலிட்டிக்கலாக அவங்க அதை ஈல்டுக்கு எடுத்துட்டாங்களாங்கிறத நம்ம தனியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் கேட்கறது, அங்கே வந்திருக்கிறவர்கள் நீங்கள் வைக்கக்கூடிய சார்ஜஸ் படி 3வது விஷயத்துலேருந்தே வருவோமே. இன்னைக்கு ராகுல் காந்தி போராடுற நீங்க விஷுவல்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். இந்நாள் வரைக்கும் அந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல போய் ஜந்தர் மந்தர்ல கலந்துக்கவே இல்லையே. இதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு விஷுவல் வேணும், எனக்கு வந்து ஐ நீட் அ மொமெண்ட் டு ஷைன் அப்படின்னு அவர் அதை எடுத்துக்கிறாரா? இதில் ரெண்டு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ப்ராபப்ளி 2014 ஞாபகம் இருக்கலாம். அன்னைக்கு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனை கையில் எடுத்து கொண்டு போனதுங்கிறது அண்ணா ஹசாரேவும் மற்றவர்களுமாக எடுத்து போனார்கள். பட் பொலிட்டிக்கல் ஈல்டை யார் எடுத்தா அப்படின்னா பிஜேபி தன்னை பொசிஷனாக பிரைம் பொசிஷனாக இருந்ததுனால பொலிட்டிக்கல் கெயின் அவங்க எடுத்தாங்க. சிஜேபி என்கிற வார்த்தையை நேற்றைக்கு அவரிடம் ஆக்சுவலாக பார்லிமெண்ட் விட்டு அவர் வெளில வரும்போது ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிறப்ப அவர் நோ கமெண்ட்ஸ் சொன்னதாகத்தான் பதிவாகிறது. அதுக்கு பிறகு போயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கான்சியஸா அவரை வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் யூத்ஸ் அப்படின்னும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் அவர் பயன்படுத்துகிறாரே தவிர சிஜேபிங்கிற டியூ கட்டஸ் அவர் கொடுத்தாரான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அந்த இடத்துல பொலிட்டிக்கலி அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு மைலேஜை தான் கொடுக்கணுமா என்கிற எண்ணம் வருது. ரெண்டாவது, அவங்களுடைய எண்ணம் இன்றைக்கு வரை இதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும் என்கிற இடத்துல இருந்து வேற கோல் போஸ்ட்டை மாற்ற வேண்டாம்னு சிஜேபி சொல்லிட்டு நேற்றைக்கு நடந்த புருட்டாலிட்டிக்கு பிறகு இன்னைக்கு நாங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போகலைங்கிற இடத்துக்கு வராங்க. ஆனால் அதனுடைய கோரிக்கை வெயிட்டேஜை ஏற்றி கோல் போஸ்ட்டை மாற்றி டைல்யூட் பண்ணுற வேலையை இன்றைக்கு காங்கிரஸ் செய்து இருக்கிறதா அவங்களுக்கு உணர்வு இருக்கலாம். நான் அதை மறுக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குல்ல. இன்னைக்கு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் வீட்டை முற்றுகையிடுறார் அப்படின்னா இன்னைக்கு சர்வதேசம் கணக்கில் எடுக்கும். அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல. அவர் இன்னைக்கு கைதாரார் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் தி டிமாண்ட்ஸ் லெஜிட்டிமசி இல்லையா? இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தினுடைய ஃப்ளோருக்குள்ள இதை விவாதிக்கணும்னு ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட போது அதில் ஃபர்தராக எங்களை வந்து எங்கேஜ் பண்ணலங்கிறதால அவங்க ரோட்ஸ்க்கு வராங்க. ஆக்சுவலாக ரோட்ஸ்க்கு இவங்க லாஸ்ட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பட் இப்போ என்டையர் நேஷனும் ராகுல் காந்தியில் தொடங்கி அத்தனை பேரும் கைதானதை நோக்கி நகர்கிறது. இந்த இடத்துல சிஜேபிக்கான கிரெடிட்ஸ் டைல்யூட் பண்ணுவதை தாண்டி அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஈல்டா போயிருச்சு. பட் அவங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் பாருங்க, இன்னைக்கு வந்து காங்கிரஸோ சமாஜ்வாதியோ மற்ற கட்சிகளோ தேர் எலெக்டட் டியூலி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அவங்க இதை முன்னெடுக்கும் போது ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அவங்கள ஒரு சைட் பேரா தள்ளுறது சரியா இல்லை? இப்போ இந்த கேள்வியை நான் ரைஸ் பண்ணுறேனே, இந்த நீட் பேப்பர் லீக் வந்த பிறகு இந்தியா முழுக்க த்ரூ அவுட் இந்தியா காங்கிரஸ் நாங்கள் வந்து அந்த நீட்டுக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறோன்னு ஒரு 7-8 சிட்டிஸை ஷெட்யூல் பண்ணாங்க. அதில் ராகுல் காந்தி கோட்டாவில் மட்டும்தான் அட்டன் பண்ணார். அதற்கு அடுத்தது அவர் வந்து அவைலபிள் இல்லை என்று சொல்லி எல்லாமே தள்ளி வைக்கப்பட்டது. நீங்கள் ஸ்ட்ரீட்ஸ்க்கு வராமல் இருந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் போய்விட்டு சிஜேபி அதை பயன்படுத்தி மொமெண்டத்தை கொண்டு போன ஹைஜாக் பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது வந்து நிக்குது. மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இது வந்து இன்னும் இது ஒரு லெஃப்டிஸ்ட் கூட்டம், இது அவங்களுடைய போராட்ட வடிவம், எல்லா காலமும் இதான் செய்வாங்க, டோன்ட் டேக் இட் சீரியஸ்லிங்கிற ரெண்டு விஷயம். இந்த லெஃப்டிஸ்ட் கூட்டமாக இருக்கிறது என்பதற்காக நேற்றைக்கு போலீஸ் புருட்டாலிட்டி நடந்ததும் இன்றைக்கு அதில் ஒரு இன்சிடென்ட்டை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சோமோட் எடுத்துருக்காங்க. சில ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும் காட்டுறேன். இது இப்போ நேற்றைக்கு அவர்கள் நடத்தப்பட்டது. என்னுடைய கேள்வி, இன்றைக்கு காங்கிரஸ் எம்பிஸை அப்போசிஷன் எம்பிஸை காவல்துறையினர் அவங்க அப்புறப்படுத்தும் போது there is ஒரு மைல்டு கன்சர்ன் இருக்கு, ரெஸ்ட்ரெயின் பண்றாங்க. ஆனா அவங்களை இன்ஜூர் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லாமல் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற இன்டென்ட்டோட ஒரு ஃபோர்ஸ் பண்ணப்படுது. பட் அதே வேளையில காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் காவல்துறையினர் மேல கல்ல தூக்கி எறியல, காவல்துறை வாகனத்தை உடைக்கல. இங்க கலந்துகிட்ட பலர் அனார்கிக்கலா நடந்துகிட்டாங்க. காவல்துறை நூற்றுக்கணக்கானோர் இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அடிப்படையில் நேற்றைக்கு காவல்துறை ஸ்டோன் பெல்டிங் வீடியோஸ் வந்தது. காவல்துறை அதில் இருக்கக்கூடிய ஒரு காரை அவங்களே உடைக்கக்கூடிய வீடியோ வந்தது. இப்போ இதில் எந்த தரப்பு யார் ஃபர்ஸ்ட் பண்ணான்னு அகைன் அதை நீங்கள் ஒரு ஃபார்மல் இதுக்கு தான் போராட்டக்காரர்களே உடைக்கிற காட்சிகள் வந்தது. போராட்டக்காரர்களும் உடைக்கிறாங்க. இந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை காயப்படுத்துகிற காட்சிகளும் வந்தது. இதில் யார் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்கிறத நமக்கு ஃபுல்லாக பார்ஷியலான விஷுவல்ஸ் தான் இருக்குது. இப்போ சிக்கலே அதுதான். அந்த இடத்துல
போராட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை என்ன, காவல்துறையினுடைய எண்ணிக்கை என்ன, எவ்வளவு பேர் ஸ்டோன் பெல்டிங்கான ஏற்பாடுகளோடு வந்தார்கள், அதை தாண்டி இங்க யார்கிட்ட ஃபோர்ஸ், இது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆர்ம்ஸோட இருந்தாங்க நம்ம சொல்ல வரமா. லத்தி சார் லத்தியில நெயில்ஸை உள்ள அதுல இன்சர்ட் பண்ணி கொண்டு வருவோம். போலீஸ் எக்ஸஸ் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை அப்படிங்கிறீங்க. ரெண்டு விஷயத்தை எழுப்பியிருக்கிறீங்க. டாக்டர் சுமந்த் கிட்டயும் போயிட்டு அது எக்ஸாம் ஆங்கிளுக்கு வருவோம். டாக்டர் வேர் இஸ் இட் ஹெட்டிங்? நேற்று சிஜேபி மாணவர்கள் அப்படின்னு போய் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஏரும் எங்கேஜ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் இந்த கோரிக்கைகளுடைய நியாயம் பார்க்கவே அது பார்க்குற அதே வேளையில் இது ரொம்ப எல்லாம் மீறி வேற திசையில் போகுதா அப்படிங்கிற அச்சமும் வருது இல்லையா? இட்ஸ் bringing deja vu of Bangladesh, Sri Lanka, Arab Spring. இல்ல, முதல்ல வந்து இது ஒரு மாதத்திற்கும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. அரசாங்கம் எந்த ஒரு, அதாவது வெறுமை வந்து அந்த பேப்பர் லீக் பண்ண பர்சன்ஸ்னு ஒரு 13 பேர் அரெஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பட் இதற்கு தார்மீக பொறுப்பு. லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 பேர் தங்கள் உயிரை எடுத்து விட்டார்கள், மாய்த்து கொண்டார்கள். ஸோ இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை. ஒரு 4 அந்த லோவர் லெவல்ல பண்ண ஸ்டாஃபை வந்து பிடிச்சிட்டு போடலாம், அதோட அதை மூடி மறைச்சிடலாங்கிற மாதிரி இல்லை. என்னுடைய கேள்வி, சரி தர்மேந்திர பிரதான் நீங்க ராஜினாமா பண்ண வைக்கல, அவர் பண்ண மாட்டாரு, ஏன்னா அது வந்து அரசாங்கத்தையும் உங்களையும் வீக் பிரைம் மினிஸ்டரா காட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வேற ஒரு மினிஸ்ட்ரி கூட மாத்தக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், சரி ஒரு ஹாஃப் வே நான் வந்து இந்த பிரச்சனையை நான் கேட்கிறேன். இது வந்து மத்த போராட்டம் மாதிரி கிடையாது ஹரி. பாஜக ஆதரவாளர்களே வந்து இதுல அரசாங்கம் தவறுகளை செய்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிற ஒரு போராட்டம். இப்போ சிஏஏஓ, ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டோ பாஜக ஆதரவாளர்கள் ஸ்ட்ரெயிட்டாவே ஆப்போசிட் சைட்ல இருந்தாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. பாஜக ஆதரவாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க நடந்திருப்பது ஒரு அநியாயம், அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். யாராவது ஒருத்தர், மூத்த அதிகாரியோ அமைச்சரோ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். சரி, தர்மேந்திர பிரதானாலதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததா டெல்லியில? என்ன அவருக்கு என்ன முக்கியத்துவம்? தர்மேந்திர பிரதானே கிடையாது ஹரி. என்ன மாதிரி பிரசிடென்ட் டாக்டர்? இன்னைக்கு சாலையில போராடி இந்த அமைச்சரை மாத்த அந்த அமைச்சரை மாத்த அப்படின்னா வாட் பிரசிடென்ட் இட் செட்ஸ்? நீங்க வாட் இஸ் ராங் வித் இட்? டெமோக்ரஸில, ஒரு ஜனநாயகத்துல அமைதியாக போராடுவது என்பது ஒரு ஜனநாயகத்தில் செய்யப்பட்ட ஒரு அதிகாரம். ரயில்வே மந்திரிகள் ராஜினாமா பண்ணலையா சுதந்திர காலத்துல? எஸ் எஸ் ஸ்ரீராம், வாட் இஸ் ராங் வித் இட்? ஆடியோல பிரச்சனை சார், ஏதோ ஒரு தொடர்பு பிரச்சனை இருக்கு சார், கம்யூனிகேஷன் மிஸ்டேக் இருக்கு சார் நமக்குள்ள. ஸ்ரீராம் சார், ஹலோ, யூ ஆர் ஆடிபிள் நவ. எஸ் சொல்லுங்க. எஸ், அவர் ஏன் ராஜினாமா பண்ணக்கூடாது? தர்மேந்திர பிரதான் ராஜினாமாக்கள் அமைச்சர்கள் பிரச்சனைகளுக்கு பண்ணுவது புதுசு இல்ல. ராஜினாமா பண்றது, ராஜினாமா பண்ண கூடாதது, அது தட் இஸ் a secondary இஷ்யூங்க. நடந்தது தவிர்த்துக்கலாம், மறுக்கல. அநியாயம் ஒண்ணும் கிடையாது. எல்லா இடத்துலயும் சில இடத்துல பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு 25 லட்சம் பேர் நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன், ஒரு எக்ஸாம்ல கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. அதனாலேயே அந்த அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? உடனே எத்தனை கோடி குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க, எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்? how much time they invested? சார், வெஸ்ட் பெங்கால்ல போன எலெக்ஷன்ல விழுந்த போது 280 பேர் செத்தாங்க. அந்த மமதா பானர்ஜி சுமந்த் கேட்டிருப்பாரா சொல்லுங்கன்னு? Sir, it is not about, this is the same word that you keep using. It is about, no, let me complete, boss. You call me for talking, allow me to talk. Sriram sir, go ahead. Adhikapra Sumanturar. Yeah, go ahead. It is not about water bottle. The point is, the media and the selective people like Sumant have one yardstick for BJP and they have another yardstick for Indie Bloc and their favorite parties. Please call a spade is a spade. I had the guts to say, yes, this government could have done better. I don't support blindly, but immediately saying, no, Pradhan should resign, that guy should resign, this guy should resign, and none of you all question the Indie Bloc for whatever happened. None of you all question. Including the Tamil Nadu media. Now you come and question Pradhan, you come and question Dharmendra Pradhan. Sorry. Please don't be a hypocrite.
Please be call a spade a spade. ரெட்டை வேடம் I say, போடாதீங்கங்கற yes, there was a mistake. ஹரி, நான் Yes, it கொஞ்சம் could have been avoided. பேசிடலாமா? But that doesn't mean Okay. resigning is a solution. ஓகே ஓகே ஸ்ரீராம் சார். ஹரி ஒரு நிமிஷம். ஹரி ஒரே நிமிஷம். யூபிஏ ஆட்சி காலத்துல 4 அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சாங்க. சார்ஜ் ஷீட் இல்ல. எஃப்ஐஆரே ஒருத்தர் மேலயோ 2 பேர் மேலயோ தான் போடப்பட்டது. சார்ஜ் ஷீட் கிடையாது. வெறும் அலிகேஷன்ஸ் அடிப்படையில அவர்கள் ராஜினாமா செய்தார்களா இல்லையா? இல்ல அவங்க மேல குற்ற வழக்குகள் இருந்தது, ஊழல் செஞ்சாங்க. என்ன குற்ற வழக்கு? அஸ்வினி குமார் மேல என்ன கம்பேரிசன் இது? என்ன கம்பேரிசன் இது? இன்ஃபேக்ட் those are even smaller. அது ஊழல் வந்து சாட்டுங்க. இதுல வந்து என்ன குற்றச்சாட்டு? தவறு வந்து கன்விக்ட் ஆயிட்டாங்களா? அப்புறம் மினிஸ்டர் லீக் பண்ணாரா? மினிஸ்டரா பைசா பண்ணாரா? இது தவறு from the officials. How would minister be solely responsible? I am not saying he is not responsible, but not to the extent of resigning. இல்ல சார், ரயில் விபத்துக்கு மந்திரி ராஜினாமா செஞ்சது சுதந்திர இந்தியா. மந்திரி தான் கல்ல வச்சு ட்ரெயினை டீரைல் பண்ண வச்சாரா? மந்திரி தான் வந்து ட்ரெயினை வச்சு டீரைல் பண்ண வச்சாங்களா? என்ன சார் லாஜிக்கே இல்லாம சொல்றீங்க? ஒரு பொறுப்பு லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 20 பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா தெரியலையா? I mean this is absurd. எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம்? நீங்க இல்ல, நீங்க யாராவது சொன்னாங்களா? நீங்க யாராவது கவர்மெண்ட் கூட டன் பெட்டர்னா என்ன அர்த்தம்? நீங்களா ஏங்க பண்றீங்க? நெட் எக்ஸாம் எப்படி லீக் ஆச்சு? யுஜிசி நெட் எக்ஸாம் நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. அதை அவாய்ட் செய்திருக்கலாம். அதை எவ்வாறாக செய்ய வேண்டும்? இப்ப நீங்க ஆர்மியில பிளேன்ல எடுத்துன்னு போனா கூட நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க क्वेश्चन பண்றீங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அது காட்டப்படுது, உடனே அங்கேயும் சிரிக்கிறீங்க. நீங்க வந்து ஆர்மி வேணுமா, பிளேன் வேணுமா கேள்வி கேக்குறீங்க. என்ன பண்ணணும்ன்றீங்க? விமானப்படை இதெல்லாம் வருது, விசித்திரமா இருக்கு. சார் பொறுப்பு ஏத்துக்கங்க சார், பொறுப்பு ஏத்துக்கங்க. ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. இந்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்று சார், பிரதான வந்து வேற ஒரு மினிஸ்ட்ரிக்கு போட்டா இந்த கவர்மெண்டே விழுந்து போடுமா? என்ன சார் ஆகும்?